தந்தி மாரியம்மன் கோயில் குண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பூகுண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஸ்ரீ தந்தி மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளின் ஒன்றான பூகுண்டம் நிகழ்ச்சி இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் இளைஞர் மன்றம் சார்பாக நடைபெற்றது. குன்னூர் தந்தி மாரியம்மன் கோயிலுக்கு கரகம் எடுத்து ஏராளமான பக்தர்கள் ஊர்வலமாக வந்து குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு உள்ளூரில் மட்டுமல்லாமல் வெளியூரிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர். தொடர்ந்து பாட்டு கச்சேரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு உற்சாகமாக ஆடி மகிழ்ந்தனர். ஓமலூர் பெரிய மாரியம்மன் கோயில் திருவிழாவை தொடர்ந்து புதிய தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் நகரில் அருள்மிகு ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோயிலின் சித்திரை திருவிழா 2 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும். இந்நிலையில் முகூர்த்த கால் நடப்பட்டு கோயிலுக்கு புதிய தேர் அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதிய தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் தேருக்கு யாக பூஜைகள் செய்யப்பட்டதை தொடர்ந்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலசத்தை தேரில் வைத்து நகர்வலமாக கொண்டு வந்தனர். ஓமலூர் நகர் முழுக்க தேர் இழுத்துச் செல்லப்பட்டது. தேரை ஒவ்வொரு பகுதியிலும் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதையடுத்து மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மலர் அலங்காரம் செய்து மகா தீப ஆராதனை காட்டி வழிபாடு நடைபெற்றது. அருப்புக்கோட்டையில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் சிவபிரகாசம் தலைமையிலான இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கு ஆதரவாக அருப்புக்கோட்டை நகர் பகுதியில் இந்தியா கூட்டணியின் நிர்வாகிகள் முன்னாள் நகர்மன்ற தலைவர் சிவபிரகாசம் தலைமையில் தொடர்ந்து 13 நாட்கள் பிரச்சாரம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். இந்நிலையில் இந்த பிரச்சார திட்டத்தின் 13வது நாளான இன்று இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று பொதுமக்களையும் வியாபாரிகளையும் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 தினங்கள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உடன் இணைந்து வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் அருப்புக்கோட்டை நகர் மற்றும் ஒன்றிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர். அதிமுக வேட்பாளர் கலியபெருமாளை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் பூதமங்கலம் ஊராட்சியில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கலியபெருமாளை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ் ஏற்பாட்டில் கீழ்பெண்ணாத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கநாதன் வீதி வீதியாக நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தையல் பணியில் ஈடுபட்ட பெண்களிடம் தையல் பணி செய்து வாக்கு சேகரித்தார். மேலும் அதிமுகவின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடையே வழங்கி பாஜக, திமுக பொதுமக்களுக்கு செய்த துரோகங்களையும் எடுத்துரைத்து வீதி வீதியாக நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், அதிமுக மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் மகள் திமுக சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தியாகதுருகம் ஒன்றியத்தில் சாத்தனூர் ஊராட்சியில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியின் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் கழக வேட்பாளர் மலையரசனுக்கு வாக்குகள் சேகரித்த சமயத்தில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனின் மகள் மகன்யா பொதுமக்களிடம் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்தின் வாக்குகளை சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பிரச்சார வாகனத்தில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், திமுக கழக வேட்பாளர் மலையரசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.